டு மேடம் குக்ஸ் a lot. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான குவிக்கான எக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி நம்ம செய்கிற எக் புர்ஜி மும்பை ஸ்டைலில் பட்டர் ஆட் பண்ணி அப்புறம் இந்த பவ்பாஜி மசாலாலாம் சேர்த்து ஒரு சூப்பர் ஸ்பைசியான எக் புர்ஜி செய்ய போகிறோங்க. இந்த எக் புர்ஜியை நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், அதே நேரத்தில் நைட்டு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி 2 ப்ரெட்டுக்கு நடுவில் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு கூட வச்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. வாங்க இன்றைக்கி எக் புர்ஜி அதுவும் மும்பை ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் கரைஞ்சி வந்ததும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம் 2 வெங்காயத்தை நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆறுலேருந்து 7 முட்டையை உடைச்சி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக இப்போ வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் தக்காளி எவ்வளோ நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் எக் புர்ஜிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உடைச்ச முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த எக் புர்ஜி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் பவ்பாஜி மசாலா 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க, இந்த ஆனியன் அப்புறம் டொமேட்டோஸோட. பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விடணும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டதும் இந்த மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துக்கிட்ட முட்டையை இப்போ போட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை இப்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த எக் மிக்சரை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டையில் ஒரு பக்கம் சேர்ந்துக்கோங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணும்போது, அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே குக் பண்ணும்போது உங்களுக்கு முட்டையெல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக குக் ஆகி வரோங்க. பாருங்கள் எக் இப்போ எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போது பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா ரொம்பவே டெலிஷியஸான எக் புர்ஜி மும்பை ஸ்டைலில் ரெடியாக இருக்குங்க. நான் இங்கே எக் புர்ஜியை பாவோட சர்வ் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், சில நேரத்தில் அந்த முட்டையை உடைக்கும் போது அதோட ஓடு சின்ன பீஸு விழுந்துடும். அதை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம், கையில் அது வராது. ஈஸியாக நம்ம இன்னொரு முட்டையோட ஓடுலேருந்து எடுத்துடலாங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் a lot. Thank you.